ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். நேற்று நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் நம்மளோட S2க்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. கீழே அப்படின்னா வெறும் 3 பாயிண்ட் தான் கீழே ஓப்பன் பண்ணியிருந்தான். ஓப்பன் பண்ணி டைரக்டா அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டான். ப்ரீவியஸ் டேவோட லோவும் நம்மளோட S2ல தான் இருந்துட்டு இருந்தது. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்தவன் நேரா ஒரு ஹை வந்திருக்கான். ஹை வந்து அவன் அடுத்து கரெக்ஷன் எடுத்த இடம் எக்ஸாக்டா நம்மளோட S1. அங்க சப்போர்ட் எடுத்தான். நாம சொல்லியிருந்த மாதிரியே 300 அந்த ஏரியால ரிஜெக்ஷன் ஆயிட்டான். ரிஜெக்ஷன் ஆயிட்டு நல்ல ஒரு சைட்வேஸ் போய் மார்க்கெட் கிட்டத்தட்ட நம்மளோட S1 பக்கத்திலே தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,336, 23,296, 23,154, 23,083. இதுதான் இன்னைக்கு உண்டான S1 R1 S2 R2. இதை தாண்டி இன்னைக்கு ஆக்டிவேட் ஆக போற, அதாவது எக்ஸ்பைரிக்கு கடைசி வாரத்துல வரப்போற இந்த கரண்ட் வீக் கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் மார்க்கெட் 250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே மார்க்கெட் நிக்கிறதும், இந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். அதே நேரத்துல மார்க்கெட் தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா 300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல பிரீமியம் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டால தொடர்ந்து மேல போக முடியும். ஓகே, இன்னைக்கு எடுத்திருக்க லெவல்ஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக் என்ன சொல்லுது, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேல இருக்கா, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கா, என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ப்ரைஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஸ்ட்ரைக் வருது, அதை எங்களால் கிளியரா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட், எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண அவர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சின்ன ஹிண்ட். நம்மளோட இந்த லெவல்ஸ், இந்த S1 R1 R2 S2 இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட சென்டர் பாயிண்ட் 25லயும் வரும், 75லயும் வரும். அதாவது நிஃப்டியோட ஸ்ட்ரைக் டிஃபரண்ட் 50 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,250 அப்படின்னா இதை தான் சென்டர் பாயிண்டா சொல்லுவீங்க. இல்லை அப்படின்னா 300, 350 இப்படின்னு தான் சென்டர் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. சென்டர் பாயிண்ட் இப்படியும் வரும், 23,225, 23,275 அப்படின்னும் சென்டர் பாயிண்ட் வரும். அதை பேஸ் பண்ணியும் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.